நமஸ்காரம் லலிமா. யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. எல்லார் உள்ளத்துலேயும் வாழக்கூடிய ஒரு தாய் அந்த லலிதா தேவி. அந்த லலிதா தேவிக்கு 1008 நாமங்கள், லலிதா சஹஸ்ரநாமம் என்று. அது எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கிற ஒரே பேர் லலிதா. அந்த பேரில் தான் அந்த சஹஸ்ரநாமமே உண்டு. அந்த பேரில் இருக்கிற உங்களுக்கு 70வது வருஷத்தின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு குழந்தை 1 வருஷம் இருக்கும்போது அதுக்கு செய்யக்கூடியது ஆப்தபூர்த்தி ஆயுஷ்ய ஹோமம்னு சொல்லுவோம். 55வது வருஷம் ஆகும்போது பீமசாந்தின்னு சொல்கிறோம். 60வது வருஷம் ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி ஷஷ்டியாப்த பூர்த்தி. ஆரம்பத்தில் உக்ரரத சாந்தி, அது முடியும் போது ஷஷ்டியாப்த பூர்த்தி. 70வது வருஷம் ஆரம்பிக்கும் போது பீமரத சாந்தி. அந்த பீமரத சாந்தி தான் இப்போ நிறைவு பெறுகிறது 17ஆம் தேதி ஜனவரி மாதம் 2021 வருஷம். இதை குறித்து உங்களுடைய பேரம் பேத்திங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான வர்ச்சுவல் காரியக்கிரமம் செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் எனக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்ல கொடுத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. உங்களுடைய மகனான விஸ்வபிரசாத், பேத்தியான காவ்யா சண்முகம், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல. இதோட ஒரு பெரிய சௌபாகியம் என்ன இருக்க போகுது. எத்தனோ தாயார்கள் என் வாழ்க்கையில், வசந்திம்மா, வள்ளியம்மா, நாகரத்னம்மா என்ற அரூர் பாட்டி, யசோதாமா என்கின்ற என்னுடைய ஜகிமா, அதுக்கப்புறமா வந்தது நீங்கள். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 10ஆம் கிளாஸுக்கு போகும்போது, முக்கியமான ஒரு நேரத்தில் எனக்கு என் மகள் குஷி அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கா இப்போ. அதனால் எனக்கு ரொம்ப தெரியும் அது உடைய முக்கியத்துவம். அந்த சமயத்தில் வள்ளிபாய் பாட்டி ரொம்ப ஆரோக்கிய கஷ்டத்தில் இருக்கும்போது சென்னைக்கு போகிற ஒரு சூழ்நிலையில் என்னை இட்டுட்டு போய் உங்களுடைய வீட்டில் வைத்து கொண்டு ஒரு மகனோட அதிகமான பிரியத்துவம் கொடுத்து என்னை வளர்த்தது. இன்றைக்கும் அதோடைய எஃபெக்ட் என்னுடைய எஜுகேஷன் மட்டும் இல்லை, என்னுடைய ஆன்மீகத்துலேயும் அதோடைய பாதிப்பு நிறைய இருந்திருக்கிறது. வீட்டில் எல்லாருடைய பாதிப்பும் இருந்தாலும் உங்களுடைய சமையல் சாப்பிட்ட எனக்கு உங்களுடைய அன்னபூர்ணேஸ்வரி அவதாரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சௌபாகியம். அந்த அன்னபூர்ணேஸ்வரியுடைய தயையில் நான் இவ்வளோ வளர்ந்துருக்கிறேன்னு சொன்னால் அது மிக அல்ல. அப்படி இருக்கிற ஒரு லலிதா தேவியை நான் என்ன சொல்ல முடியும். வேதவள்ளி கிட்டேருந்து புறப்பட்டு வேதாச்சலத்தை போய் சேர்ந்தவங்க. வேதம் தான் எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ். அந்த சோர்ஸ் உடைய ஒரு கிளை, ஒரு சின்ன கொடி வள்ளி, வேதவள்ளி. அந்த வேதவள்ளி கிட்டேருந்து ஜன்மம் எடுத்த நீங்கள் வேதாச்சலத்தை சேவை செய்தீங்க. அச்சலோனாக்கா மலை, வேதன்ற ஒரு மலையை போய் சேர்ந்தீங்க. ஒரு கொடியிலேருந்து ஒரு மலையை, ஆனால் 2மே வேதம். அதுதான் இந்த லலிதா தேவியுடைய ஒரு பிளேஃபுல் நேச்சர். லலிதானாலே பிளேஃபுல்ன்ட்டு, அது உங்களுடைய இன்னசென்ஸில், உங்களுடைய விளையாட்டுத்தனத்தில், பசங்களோட எஸ்பெஷலி வீட்டு பசங்களை விடுங்க. நீங்கள் ஒரு ஷாலையின் வாத்தியாராகவும் இருந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு விளையாட்டுத்தனம், உங்களுடைய நேச்சர் அது போல் இருக்கும்போது நீங்கள் கண்டினியூ பண்ணி இந்த பீமரத சாந்தி மாத்திரம் இல்லை, ஏக சாந்தி இன்னும் 2 வருஷத்தில், இன்னும் 7-8 வருஷத்தில் அதுக்கு தேவையான விஜயரத சாந்தி
இன்னும் 10 வருஷத்தில் 10-11 வருஷத்தில் சதாபிஷேகம், இன்னொரு 30 வருஷத்தில் பூர்ணாபிஷேகம் என்ற கனகாபிஷேகம் 100வது வருஷத்தில் எல்லாம் செய்து கொள்கிறத எல்லாரும் உங்கள் பேரம் பேத்தி மாத்திரம் இல்லை, கொள்ளு பேரம் பேத்திங்களோ பார்த்து ரசிக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்களோட சின்னவன் இருந்தாலும் அதே ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால நான் உங்களை அந்த பகவான் உடைய ரூபத்தில் உங்களுக்கு சில ஆசீர்வச்சனங்க சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பிரியமான சம்ஸ்கிருத மொழியில் அந்த ஹாப்பி பர்த்டே சாங், ஜன்மதின கானத்தை பாடுறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறேன். ஜன்மதினம் இதம் ஐ பிரியமாதே சந்தனோது ஹி சர்வதா முதம் பிரார்த்தயாமஹே பவசதாயுஹு ஈஸ்வரः சதா த்வாம் ச ரக்ஷது புண்ணியகர்மணா கீர்த்திமார்ஜய ஜீவனம் தவ பவது சார்த்தகம். சுதினம் சுதினா ஜன்மதினம் தவ பவது மங்களம் ஜன்மதினம் சிரஞ்சீவ குரு கீர்த்திவர்தனம் சிரஞ்சீவ குரு புண்ணியாவர்தனம் விஜயீ பவது சர்வத்ர சர்வதா ஜகதி பவது தவ சு யஷ கானம். ஜன்மதினமிதம் ஐ பிரியமாதே சந்தனோது தே சர்வதா முதம் பிரார்த்தயாமஹே பவசதாயுஷி ஈஸ்வரः சதா த்வாம் ச ரக்ஷது ராஷ்ட்ரசேவயா கீர்த்திமர்ஜய ஜீவனம் த்வம் பவது சார்த்தகம். இல்லைமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம எத்தனோ விளையாட்டுங்க விளையாடி இருக்கிறோம். அதில் ஒன்று இன்னும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி விஸ்வபிரசாத்துக்கு, என்னுடைய அன்பான தம்பி. அதை உங்களுக்கு செய்து ஒரு விளையாட்டுத்தனமாக ஹாப்பி பர்த்டே கொண்டாட கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். பாரமஹாலு 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 ஐசா பூம் ஐசா பூம் ஐசா பூம் ஐசா பூம் டும் 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 டும். அப்புறம் அந்த பட்டாணி விளையாட்டு, அந்த டேபிளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஹோலில் எத்தனோ ஆனந்தமான ஒரு நாட்கள் அது. வேதாச்சலம் அப்பாவோட சைக்கிளில், அவருக்கு ஆஸ்துமா இருந்தாலும் அந்த நிலையில் கூட ஸ்கூலுக்கோ சரி, எங்கே நான் போகிறது வர்றதோ சரி, சைக்கிளில் இட்டுட்டு போவார். அந்த மாதிரி ஒரு குடும்பம் புத்தண்ணா அவங்களுக்கு நீங்கள் சேவை செய்தது பிரமாதமான ஒரு வாழ்க்கையின் ஒரு தருணம். இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆசீர்வாதம் சொல்ல தேவையில்லை. ஆனாக்கா இருக்கிறது இருக்கிறபடி இருக்கணும், அதோடு முன்னேறி போய்கிட்டே இருக்கணுன்றதுக்காக ஓம் ஆயுஷ்மான் பவ, மே யூ ஹாவ் அ லாங் லைஃப். ஓம் பிரேமமய பவ, ரிமெயின் ஃபுல் ஆஃப் லவ். ஓம் சாந்திமய பவ, ரிமெயின் ஃபுல் ஆஃப் பீஸ். சொல்லவே தேவையில்லை. அன்பு, இந்த சாந்தி, இதெல்லாமே உங்களுக்கு கூட பிறந்த குணம். அது வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ 70 வருஷம் வளர்ந்துருக்குது. நீங்கள் பிறக்கும்போது நம்மளுடைய கணதந்திரம் பிறந்த வருஷம், அதாவது இந்தியா ஒரு ரிப்பப்ளிக் ஆச்சு. நீங்கள் பிறந்து ஒரு 9 நாளுக்கு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரெடியானது. அந்த மாதிரி ஒரு பேட்ரியாட்டிக் சோல் நீங்கள். ஓம்
ஆனந்தமய பவ, ரிமெயின் blissful. ஓம் ஞானமய பவ, ரிமெயின் wise and knowledgeable. ஓம் பக்திமய பவ, ரிமெயின் டிவோஷனல். அந்த டிவோஷனுக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த லல்லி அத்தைக்கு பிறந்த நீங்கள் அந்த அத்தம்மாவுடைய பக்தியை அப்படியே பெற்று இருக்கிறீங்க, இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்க. ஓம் சக்திமய பவ, பார்க்குறதுக்கு மெலிசாக இருந்தாலும் மன அளவில் ரொம்ப சக்தியான நீங்கள், ரிமெயின் ஸ்ட்ராங். ஓம் நிர்லோப பவ, ரிமெயின் greed free. greedன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி யூல் ரிமெயின் greed free. ஓம் நிர்மல பவ, ரிமெயின் பியூர். எப்பவுமே சுத்தமான நீங்கள் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். ஓம் நிஷ்காம பவ, ரிமெயின் டிசையர்லெஸ். உங்களுக்காவது ஒரு ஆசையாவது, எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய ஒரு தொழிலாக வச்சிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வரைக்கும். ஓம் நிரூப ப்ளவ பவ, ரிமெயின் ட்ரபிள் ஃப்ரீ. கஷ்டங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருந்தது, இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஏன்னாக்கா பெயின் இஸ் inevitable பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். அதை வாழ்க்கை வழியில் ப்ராக்டிக்கலாக காமிச்சு கொடுத்தது ஒருத்தர் என் வாழ்க்கையிலனாக்கா நீங்கள் தான் அது. ஓம் நிராவத்திய பவ, ரிமெயின் அன்பிளேமபிள். யாராலையும் உங்கள் மேலே பழியே போட முடியாது. ஓம் நிரந்தர பவ, எக்ஸிஸ்ட் பர்பெச்சுவலி. இந்த உடலுக்கு ஒரு எல்லாருடைய உடலுக்கும் ஒரு கடைசி உண்டு, ஆனாக்கா நம்மளுடைய நிஜஸ்வரூபமான ஆத்மாக்கு முடிவே கிடையாது. அந்த விதத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும், எக்ஸிஸ்ட் பர்பெச்சுவலி. ஓம் நிஷ்கரண பவ, ரிமெயின் ப்ரிட்டென்ஷன் ஃப்ரீ. ஒரு பந்தா காமிச்சிக்கணும்னாக்கா அது என்னானே தெரியாது உங்களுக்கு. இதுவும் அதே போல தான், கண்டினியூ பண்ணுங்க. ஓம் நிரந்தக பவ, ரிமெயின் டெத்லெஸ். ஒரு அந்தமே இல்லாத இருங்க. அதுதான் நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்துட்டா போதும், உங்களுக்கு சாவே கிடையாது. ஓம் நிஷ்பிரபஞ்ச பவ, ரிமெயின் ஃப்ரீ ஃப்ரம் வேர்ல்ட்லினஸ். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வேர்ல்ட்லி லைஃப் இன்னாதுன்னுறது நம்மள்கிட்டேருந்து ஒரு தாமரை கிட்ட எப்படி தண்ணீர் நழுகி போகுதோ அது போல் நழுகி போகுது. அந்த மாதிரி ஃப்ரீ இருங்கோ வேர்ல்ட்லினஸ்லேருந்து. ஓம் நிசங்க பவ, ரிமெயின் அன்அட்டாச்ட். தொட்டும் தொடாமல் இருக்கிறது தாமரைப்பூ போல திரும்ப. ஓம் நிர்த்வந்த பவ, எப்பவுமே ஒரு டவுட்டே இல்லாத இருங்கோ, எல்லாத்து மேலேயும் ஒரு அந்த ட்ரஸ்ட் இருக்கட்டும். ஓம் நிராதார பவ, மே யூ நாட் நீட் எனி சப்போர்ட் தோ இட் கீப்ஸ் ஓவர்ஃப்ளோயிங் ஃப்ரம் எவ்ரி குவார்ட்டர் அவுட் ஆஃப் லவ். உங்களை சுற்றிர இருக்கிறவங்க, உங்களுடைய குடும்பத்தவருங்கோ, நாங்கள் எல்லாருமே சரி, எப்பவுமே உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு அது தேவையே படக்கூடாதுன்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் நிராக பவ, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாத வாழணும் நீங்கள், அதுவும் அதே தாமரை போல. ஓம் நிஷ்க்ரோத பவ, இது கூட உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், கோபம். ரிமெயின் ஃப்ரீ ஃப்ரம் ஆங்கர், கண்டினியூ டு டூ ஸோ. ஓம் நிர்மல பவ, ரிமெயின் பியோர். ஓம் நிஷ்பாப பவ, ரிமெயின் ஃப்ரீ ஃப்ரம் சின்ஸ். ஓம் நிர்பய பவ, மே யூ பி ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர். ஓம் நிர்விகல்ப பவ, ரிமெயின் ஃப்ரீ ஃப்ரம் unnecessary imagination. ஓம் நிர்பேதி பவ, மே யூ நெவர் பி a differentiator. இவங்க வேறு அவங்க வேறு, இவங்க மேலே இவங்க கீழே, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, இது நீங்கள் பார்த்ததே கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணின்னு போங்க. ஓம் நிஷ்கிரிய பவ, ரிமெயின் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அ ஸ்டேட் ஆஃப் இன்ஆக்ஷன். வேலை செய்துக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் ஆத்மா, அந்த ஆத்மா எதுவுமே செய்யலை, ஆத்மாவுடைய தொழிலாளியான இந்த உடல் மனசு புத்தி தான் வேலை செய்துன்றத உணர்ந்து இருக்கிறது. ஓம் நிஷ்துல்ய பவ, ரிமெயின் பியாண்ட் கம்பேரிசன். யாருக்கும் நம்ம கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், நாளைக்கு அதோட முன்னேறி இருக்கணும், அதுக்கு அடுத்த நாள் அதோடு முன்னேறி இருக்கணும். அது ஒன்று தான் தேவை.
Aum Nissamshaya Bhava, remain free from doubts. Aum Niranjana Bhava, may you be untainted. Aum Nirupa Vibhava Bhava, remain free from lofty mindedness. இது உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயம். Aum Nityatma Swarupa Bhava, remain established forever in your own self. Aum Prema Swarupa Bhava, remain in the form of love. அதுதான் நீங்கள் எப்பவும் அப்படியே இருக்கணும். Aum Bhavarupa Bhava, remain immersed in devotional feelings. Aum Nirupama Vibhava Bhava, continue evolving, having no comparison. Aum Nitya Shuddha Buddha Paripurna Satchidananda Bhava, remain ever pure, wise and complete in your existence, consciousness and bliss. Aum Paramashanta Swarupa Bhava, remain the ultimate form of peace. Aum Tejomaya Bhava, remain illumined. Aum Sarva Bhava Atmaka Bhava, may you possess all forms of devotional feelings. Aum Shivarupa Bhava, remain established in nothingness like a black hole which absorbs everything into it. Aum Kripa Patra Bhava, remain a receiver of grace which is omnipresent all the time. Aum Nijabhasha Bhava, remain self-illumined. உங்களுடைய வெளிச்சம் உங்களுக்கே. Aum Nijabhasha Bhava, remain self-illumined. Aum Niramaya Bhava, remain healthy. Aum Bhagavat Swarupa Bhava, remain established in the qualities and form of God even while alive. Jivano Mukta. Aum Anapayini Bhakti Rupa Bhava, remain established in ultimate wisdom and devotion. Aum Dhira Rupa Bhava, may you be firm, resolute and steadfast. Aum Sthita Prajna Bhava, remain in steady wisdom. Aum Guru Bhakti Maya Bhava, remain full of devotion to the Guru who is the dispeller of all our darkness. Aum Buddhi Yukta Bhava, remain endowed with intelligence. Aum Shanta Swarupa Bhava, remain as the very form of peace. Aum Karunamaya Rupa Bhava, remain compassionate. Aum Veera Rupa Bhava, remain intelligently brave with a perception. Aum Sthira Rupa Bhava, remain ever steady. Aum Purna Brahma Narayana Bhakta Rupa Bhava, remain devoted to the fullest creativity and the human goal. Aum Kshama Rupa Bhava, remain full of forgiveness that you have always been. Aum Dhaya Rupa Bhava, remain merciful. Aum Titiksha Rupa Bhava, remain with forbearance. Aum Nirroga Bhava, remain free from disease. Aum Niramaya Bhava, remain healthy. Aum Shreyo Rupa Bhava, remain in the form of all your efforts. Aum Adrishta Rupa Bhava, may your unseen great deeds fructify too. அதிருஷ்டோனா லக்குன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனாக்கா அதிருஷ்டோனாக்கா எது ஒன்று பார்க்கலையோ அந்த கர்மத்துடைய பலன் அதுங்க எல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கட்டும். ஆம் சர்வபூத மித்ர பவ, எல்லா பஞ்சபூதங்களும் உங்களுடைய மித்திரங்களா உங்களுடைய நண்பர்களாக இருக்கணும். ரிமெயின் ஃப்ரெண்ட்லி அண்ட் கம்பேஷனேட் டு ஆல் ஆஃப் லைஃப். ஆம் நிர்மம பவ, ரிமெயின் ஃப்ரீ ஃப்ரம் பொசசிவ்னஸ். Aum Nirahamkara Bhava, remain free from false identities. Aum Samadukka Sthita Bhava, remain even-minded in pain.
Aum Santushta Bhava, remain ever contented. Aum Satata Yogi Rupa Bhava, remain forever united in reality. Aum Yathatma Swarupa Bhava, remain established in yourself. Aum Dhrida Nishchaya Rupa Bhava, remain firm and steadfast in your resolve. Aum Guror Pita Manor Buddhi Rupa Bhava, may your own mind and your own intellect remain in the form of your Guru and your Father. அவங்க இல்லைன்னு நினைக்கவே வேண்டாம். அது உங்களுடைய மனசு, உங்களுடைய புத்தியே குருவா தந்தையா இருக்கலாம். Aum Bhakti Rupa Bhava, remain an emblem of devotion. Aum Yasman Lokaina Dvijate Bhava, remain incomparably one whom no one envies. Anusuya Devi Pola, Atri Maharishiyudiya Patni. Aum Harsha Amarsha Bhayodvega Mukta Bhava, remain balanced in joy and free from wrath, fear or anxiety. Aum Anapeksha Bhava, remain free from wants and expectations as you have always been. Aum Shuchir Daksha Bhava, remain forever pure and skillful. Aum Udasina Bhava, remain unaffected by the tides of life. வாழ்க்கை மேலே தூக்கி போடும், கீழே இறக்கி போடும். ஆனாக்கா எதாலையும் நம்ம அஃபெக்டே ஆகக்கூடாது. Aum Vyavastita Bhava, may your life remain in order. Aum Sarvaramba Parityagi Bhava, may you abandon all undertakings. Aum Shubha Ashubha Parityagi Bhava, may you renounce attachment and aversion to good and evil. Aum Bhaktiman Bhava, remain full of devotion. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எனக்கா பக்தி இந்த பீமரத சாந்தி சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. பீமனோட ஒரு பக்தர் யாருமே சிறந்த பக்தர் யாரும் இல்லை. இந்த 70வது வருஷம் பீமரத சாந்தி. அந்த பீமனை சாந்தி பண்ணுறதே கஷ்டம். பீமனுடைய ரத்தம் அவனோட வேகம், அதை சாந்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி 70வது வயசுக்கு உண்டு. அது பக்தியால் அது மாற்றம்தான் முடியும். அதனால தான் பக்தியை திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய ஆசீர்வச்சனத்தில். Aum Shatru Mitreshu Samabhava, remain the same to all friends and foes. உங்களுக்கு ஃபோஸ் ஆர் எனிமீஸே கிடையாது. இருந்தாலும் எல்லார் பக்கத்துலேயும் ஒரு சமநிலையில் இருக்கணும். இது இருந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, இனிமேலையும் இருக்கணும். Aum Samamana Apamanaya Bhava, remain equanimous in praise and insult. உங்களை இன்சல்ட் பண்ணக்கூடியது மிக குறைவு ஜனங்கோ, எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. ஆனாலும் ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டானாக்கா கூட அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரிமெயின் equanimous in both praise and insult. Aum Sangha Vivarjita Bhava, remain attachment free. Aum Shita Ushna Sukha Dukkayeshu Samabhava, சீத்தலமாக இருக்கட்டும், உஷ்ணமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் remain equanimous in cold, heat, pleasure and pain. Aum Tulya Ninda Stuti Mauni Bhava, remain silent in censure and praise. Aum Santushta Bhava, remain contented forever. Aum Aniketaya Bhava, remain free like a roaming mendicant. Aum Sthiramati Bhaktiman Bhava, remain steady in mind and in devotion. Aum Priyaman Bhava, continue to be liked by all. Aum Shreyovan Bhava, continue your adorable efforts. Aum Abhaya Bhava, remain fearless. Aum Sattvavan Shuddhiman Bhava, remain sattvic, that is pure. Aum Jnana Yoga Vyavastita Bhava, remain established in your union with wisdom. Aum Dhana Rupa Bhava,
remain the icon of generosity. Aum Dhamarupa Bhava, remain the icon of discipline as well, that you have always been. Aum Yajna Swarupa Bhava, remain the very form of sacrifice. I know how much you have sacrificed for your children, grandchildren, and many others too, including me. Aum Swadhyaya Rupa Bhava, remain the icon of scriptural study. Aum Tapaha Swarupa Bhava, remain an icon of austerity. Aum Aryavarupa Bhava, remain an icon of straightforwardness. Aum Ahimsa Rupa Bhava, remain an icon of non-violence. காந்தியே உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு அஹிம்சவாதி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். Aum Satya Swarupa Bhava, remain an icon of truth. Aum Tyaga Swarupa Bhava, remain an icon of renunciation. Aum Shanti Swarupa Bhava, remain an icon of peace. Aum Apaishna Bhava, remain free from calumny. Aum Tejo Rupa Bhava, remain an icon of vigor. இந்த சமயத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதை கவனிச்சுக்கிட்டு அந்த பிராணசக்தி, அந்த தேஜோ சக்தி, அந்த ஓஜஸ் சக்தி எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தியானம், ராஜயோகம், பிராணாயாமம், ஆசனம் இதெல்லாம் விடாமல் செய்துக்கிட்டு இருக்கணும். Aum Adrohi Bhava, remain free from rebelliousness. அது என்னன்னே தெரியாதுன்றீங்கல்ல. Aum கடைசியா பூர்ண பிரம்ம நாராயண கிருபா பாத்ராய பவ, remain an able and most eligible receiver of grace from the ultimate reality manifested in the name and form of Narayana. நாரனுடைய ஆயனம், அதாவது எல்லா மனுஷர்களும் நரர்களுடைய கோல் டார்கெட் நாராயணா. அதை எப்போதைக்கும் கடை தேடிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு தடவை உங்களுக்கு ஜன்மதினம், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.